ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஒரு பலாக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து பழுக்கெல்லாம் நல்லா விளைஞ்சிருந்துச்சு. சரி அதை வந்து வேக வச்சு சாப்பிடலாம், அப்புறம் கொஞ்சம் வந்து பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப சுளையில் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. அதனால வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இப்படி தனித்தனியாக சுளையை வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து இது வந்து தனியாக வந்து கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். குக் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் தனியாக வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். பொரிக்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் போட்டேன். இது வந்து இப்போ வந்து குக் பண்ணுறது எப்படின்னு மட்டும் காமிக்கிறேன். இதை வந்து நாங்கள் வந்து சும்மா விறகு அடுப்பில் தான் வச்சிருந்தோம். கொஞ்சம் சால்ட் மட்டும் போட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இது வெந்ததுக்கு அப்புறமா இதோட வந்து தண்ணி வந்து நீங்க வந்து ஃபுல்லாவே வடிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு கேரளா ஸ்டைல்ல ஒரு சம்மந்தி செய்ய போறோம். அது வச்சு சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். அது கொஞ்சம் காந்தாரி மிளகு, உப்பு, 2 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு புளி போட்டு கொஞ்சமா வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து அதை இடிச்சு எடுக்கணும். கடலை தெரிக்காம நல்லா அழகா இடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது ரெடி ஆனோன்னு ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து நம்ம வந்து பச்சை தேங்காய் எண்ணெய் இருக்கும்ல அதை விட்டுக்கணும். வேற எதுவும் இதெல்லாம் பண்ண வேண்டாம். அப்படி வந்து சாப்பிடும்போது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஈவினிங் வந்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிட. பிடிச்சதுன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.